Good morning students, welcome to grammar class. Today we are going to revise the topics of comprehension, Mahatma Gandhi and Independence Day. இன்னைக்கு நம்ம என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராமரில் காம்போசிஷனில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன், மகாத்மா காந்தி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே இந்த 3 டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். What is mean by comprehension? Comprehension is nothing but ability to understand some things. Comprehension is nothing but ability to understand some things. Comprehension அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், அதாவது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் காம்ப்ரிஹென்ஷன். இந்த காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு ஸ்டோரியோ இல்லை எதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பேராகிராஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கான மீனிங்கை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த பேராகிராஃபை பார்த்தே எழுதிடலாம். சரிங்களா? அந்த கொஸ்டினும் அந்த பேராகிராஃபை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேராகிராஃபை பார்த்தே அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பார்த்து எழுதிக்கலாம். இங்கே காம்ப்ரிஹென்ஷனில் நம்ம மெமரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தவரையும் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இங்கே நம்ம லெசனில் காம்ப்ரிஹென்ஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? எலிஃபண்ட். எந்த டாபிக் பார்க்க போகிறோம்? எலிஃபண்ட். நம்ம எல்லோரும் எலிஃபண்ட்டை பார்த்துருக்கோம் இல்லையா? எலிஃபண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். எலிஃபண்ட் நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம்? ஜூவில் பார்த்துருக்கோம், சர்க்கஸில், டெம்பிளில் பார்த்துருக்கோம், அப்புறம் ஃபாரஸ்ட்டில் பார்த்துருக்கோம். பிகாஸ் இட் இஸ் வைல்ட் அனிமல். எலிஃபண்ட் ஒரு வைல்டு அனிமல். வைல்டு அனிமல்னால் என்ன? காட்டு விலங்கு. ஓகேவா? ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல் தான் வைல்டு அனிமல். இட் இஸ் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். எலிஃபண்ட் லேண்ட் அனிமல்லே ரொம்ப பெரிய அனிமல். சரியா? லேண்ட் அனிமல்ஸில் எது பெரிய அனிமல்? எலிஃபண்ட். இட் இஸ் ஸ்டே நியர் இன் வாட்டர். எலிஃபண்ட் எங்கே ஸ்டே பண்ணும் அப்படின்னா வாட்டர்லாம் எங்கே இருக்கோ அந்த வாட்டருக்கு பக்கத்தில் தான் எலிஃபண்ட் ஸ்டே பண்ணும். ஓகேங்களா? இதை ஹெர்பிவோரஸ், எலிஃபண்ட்டை ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெர்பிவோரஸ் அப்படின்னா ஃபீடிங் ஆன் பிளான்ட்ஸ், அதாவது ஈட்டிங் பிளான்ட் மெட்டீரியல்ஸ். எலிஃபண்ட் பிளான்ட்ஸை மட்டும்தான் சாப்பிடும். ஸோ அதனால் ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிடக்கூடிய பர்சனை நம்ம வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் எலிஃபண்ட் பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்றனால அதை ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எலிஃபண்ட்டுடைய லைஃப் டியூரேஷன் 70 இயர்ஸ். ஓகேவா? எலிஃபண்ட் 70 இயர்ஸ் உயிர் வாழும். மற்ற அனிமல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எலிஃபண்ட்டுடைய லைஃப் டியூரேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கான். லைஃப் டியூரேஷன் அப்படின்னா எவ்வளோ வருஷம், எத்தனை நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் லைஃப் டியூரேஷன் ஆர் லைஃப் ஸ்பேன். சரியா? எலிஃபண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்த லயன், டைகர்லாம் எலிஃபண்ட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுமா. எலிஃபண்ட்டு கிட்ட கூட போகாதான். ஆனால் ஃபாரஸ்ட்டில் இந்த லயன், டைகரை பார்த்து மற்ற அனிமல்ஸ்லாம் பயப்படும். இந்த லயன் டைகர்ஸ்லாம் எதுக்கு பயப்படும்? எலிஃபண்ட்டுக்கு தான் பயப்படுமா. எலிஃபண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான அனிமல். எலிஃபண்ட் இண்டிவிஜுவலாலாம் இருக்காது, அதாவது தனித்தனியாலாம் இருக்காது. ஓகேவா? எலிஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப்பாக தான் இருக்கும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலிஸ் கூட, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கூட, அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா குரூப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எலிஃபண்ட்டை பற்றி இந்த காம்ப்ரிஹென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல். எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல். எலிஃபண்ட் எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எலிஃபண்ட் இஸ் த biggest animal. It has
two broad ears but very small eyes. It has two broad ears but very small eyes. எலிஃபண்ட்டுக்கு டூ ப்ராட் இயர்ஸ் இருக்குது. EARS. இயர்ஸ்னால் என்னது? காது. எலிஃபண்ட்டுடைய காது எப்படி இருக்கும்? நல்லா ப்ராடாக இருக்கும். ப்ராட் அப்படின்னா அகலமாக, சரியா? முறம் மாதிரி நல்லா அகலமாக இருக்கும். பட் வெரி ஸ்மால் ஐஸ். எலிஃபண்ட்டோட ஐஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். இட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். ட்ரங்க்னா என்னது? எலிஃபண்ட்டுடைய தும்பிக்கை, சரியா? இதுதான் தும்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ட்ரங்க் எப்படி இருக்கும்? நல்லா லாங்காக நீளமாக இருக்கும், சரியா? இட் யூசஸ் இட் ட்ரங்க் ஆஸ் இட்ஸ் ஹேண்ட். இட் யூசஸ் இட் ட்ரங்க் ஆஸ் இட்ஸ் ஹேண்ட். எலிஃபண்ட் அதோடைய ட்ரங்கை ஹேண்டு மாதிரி யூஸ் பண்ணும். எலிஃபண்ட்டுக்கு லெக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஹேண்ட் இல்லை. ஸோ அதோடைய ட்ரங்கை ஹேண்டு மாதிரி யூஸ் பண்ணும். இட் பிக்ஸ் அப் திங்ஸ் வித் இட்ஸ் ட்ரங்க். இட் பிக்ஸ் அப் திங்ஸ் வித் இட்ஸ் ட்ரங்க். எலிஃபண்ட் அதோடைய திங்ஸை ட்ரங்கால் எடுக்கும், சரியா? ட்ரங்கை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான திங்ஸை எடுக்கும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி எடுப்போம். ஆனால் எலிஃபண்ட்டில் என்ன பண்ணும்? அதோடைய ட்ரங்கை ஹேண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கும். இட்ஸ் லெக்ஸ் ஆர் வெரி திக் லைக் பிக் பில்லர்ஸ். இட்ஸ் லெக்ஸ் ஆர் வெரி திக் லைக் பிக் பில்லர்ஸ். எலிஃபண்ட்டுடைய லெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். எது மாதிரி? பிக் பில்லர்ஸ் மாதிரி, ஓகேவா? பில்லர்ஸ்னால் என்ன? தூண். அந்த தூண்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அது மாதிரி எலிஃபண்ட்டுடைய லெக்ஸ் எல்லாம் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். வி டேம் த எலிஃபண்ட். வி டேம் த எலிஃபண்ட். எலிஃபண்ட்டை நம்ம டேம் பண்ண முடியும். டேம் அப்படின்னா எலிஃபண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை பழக்கப்படுத்திக்க முடியும், சரியா? இட் டஸ் ஒர்க் ஃபார் அஸ். இட் டஸ் ஒர்க் ஃபார் அஸ். எலிஃபண்ட்டை நம்ம டேம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எலிஃபண்ட் நம்மளுக்கு ஒர்க்கெல்லாம் செஞ்சு தரும். இட் கேன் கேரி ஹெவி திங்ஸ். இட் கேன் கேரி ஹெவி திங்ஸ். எந்த மாதிரி ஒர்க்கை செஞ்சு தரும்? ஹெவியான திங்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு வரும். இட் லீட்ஸ் ப்ரொசஷன். இட் லீட்ஸ் ப்ரொசஷன். ப்ரொசஷன் அப்படின்னா ஊர்வலம் போகிறது, சவாரிக்கு, இதுக்கெல்லாம் எலிஃபண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டேம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எலிஃபண்ட் ப்ரொசஷனுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இட் டஸ் ட்ரிக்ஸ் இன் சர்க்கஸ். இட் டஸ் ட்ரிக்ஸ் இன் சர்க்கஸ். எலிஃபண்ட் என்ன பண்ணும்? சர்க்கஸில் நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டும். We see elephant in the zoo and in the circus. We see elephant in the zoo and in the circus. எலிஃபண்ட்டை நம்ம எங்கே பார்ப்போம்? ஜூலையும் சர்க்கஸ்லேயும் பார்ப்போம், ஓகேவா? இதுதான் காம்ப்ரிஹென்ஷனில் எலிஃபண்ட்டை பற்றி ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைம் ரீட் பண்ணலாமா? Elephant is the biggest animal. It has two broad ears but very small eyes. It has a long trunk. It uses its trunk as its hand. It picks up things with its trunk. Its legs are very thick like big pillars. We tame the elephant. It does work for us. It can carry heavy things. It leads procession. It does tricks in circus. We see elephant in the
zoo and in the circus. ஓகேவா? இந்த பேராகிராஃபில் இருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. சரி, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆன்சர் த ஃபாலோயிங். ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல்? விச் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல்? பிக்கஸ்ட் அனிமல்னு நம்ம எதை பார்த்தோம்? இந்த பேராகிராஃபில் எது பிக்கஸ்ட் அனிமல் சொல்லி பார்த்தோம்? எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல். ஸோ ஆன்சர் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த பேராகிராஃபை பார்த்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம எழுதலாம். எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல். செகண்ட் கொஸ்டின், டஸ் இட் ஹாவ் ப்ராட் இயர்ஸ்? Does it have broad ears? எலிஃபண்ட்டுக்கு ப்ராடான இயர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், இட் ஹேஸ் 2 broad ears. எஸ், இட் ஹேஸ் 2 broad ears. எலிஃபண்ட்டுக்கு 2 ப்ராடான இயர்ஸ் இருக்குது, 2 அகலமான காது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். Third question, like, what does it uses its trunk? Like, what does it uses its trunk? Elephant அதோடைய ட்ரங்கை எது மாதிரி யூஸ் பண்ணிக்கும்? அதோடைய ட்ரங்கை எப்படி யூஸ் பண்ணும்? It uses its trunk as its hand. It uses its trunk as its hand. எலிஃபண்ட் அதோடைய ட்ரங்கை ஹேண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கும். சரியா? இந்த ஆன்சர் இந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இட் யூசஸ் இட் ட்ரங்க் ஆஸ் இட்ஸ் ஹேண்ட். ஸோ அந்த பேராகிராஃபை பார்த்து இங்கே நம்ம எழுதிக்கலாம். எலிஃபண்ட் என்ன பண்ணுது? அதோடைய ட்ரங்கை ஹேண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கும். இப்போ நம்மெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸை நம்ம ஹேண்டோட ஹெல்ப்பால் தான் பண்ணுறோம். எலிஃபண்ட்டில் என்ன பண்ணும்? அதோட ட்ரங்கை ஹேண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கும். இந்த எலிஃபண்ட்டை பாருங்கள், அதோடைய ட்ரங்கால் வாட்டர் எடுத்து ட்ரிங்க் பண்ணுது. சரியா? அப்போ அந்த எலிஃபண்ட் என்ன பண்ணுது? ஹேண்டு மாதிரி அதோடைய ட்ரங்கை யூஸ் பண்ணிக்குது. ஃபோர்த்து கொஸ்டின், வாட் ஒர்க் கேன் இட் டூ ஃபார் அஸ்? வாட் ஒர்க் கேன் இட் டூ ஃபார் அஸ்? எலிஃபண்ட் எந்தெந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு தருது, எந்த மாதிரி வேலையை நம்மளுக்கு செஞ்சு தருது அப்படின்னு கேட்குறாங்க. இட் கேன் கேரி ஹெவி திங்ஸ், இட் லீட்ஸ் ப்ரொசஷன், இட் டஸ் ட்ரிக்ஸ் இன் சர்க்கஸ். ஓகேவா? இது என்னடா இவ்வளோ பெரிய ஆன்சராக இருக்கே, நம்ம மெமரி பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தவரையும் அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இட் கேன் கேரி ஹெவி திங்ஸ், இட் லீட்ஸ் ப்ரொசஷன், இட் டஸ் ட்ரிக்ஸ் இன் சர்க்கஸ். ஓகேவா? இட் கேன் கேரி ஹெவி திங்ஸ் அப்படின்னா என்னது? எலிஃபண்ட் ஹெவியான திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம் எலிஃபண்ட்டை யூஸ் பண்ணி ஹெவியான திங்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான திங்ஸ். ஓகேவா? இந்த எலிஃபண்ட்டை பாருங்கள், ஒரு மனுஷனால் தூக்க முடியாத ஒரு வுட்டை இந்த எலிஃபண்ட் தூக்கிட்டு வருது. ஸோ இட் கேன் கேரி ஹெவி திங்ஸ். இட் லீட்ஸ் ப்ரொசஷன். ப்ரொசஷன்னா என்ன சொன்னோம்? சவாரி, ஊர்வலம். சரியா? ஏன்ஷியன்ட் டைம் அப்படின்னா பழங்காலத்தில், அந்த ஏன்ஷியன்ட் டைமில் கிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிஃபண்ட் மேலே உட்காந்து ரைட் பண்ணுவாங்க. வார்லெல்லாம் கூட எலிஃபண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா? எலிஃபண்ட் மேலே உட்காந்து ப்ரொசஷன் பண்ணுவாங்க. ஸோ இட் லீட்ஸ் ப்ரொசஷன். இட் டஸ் ட்ரிக்ஸ் இன் சர்க்கஸ். இட் டஸ் ட்ரிக்ஸ் இன் சர்க்கஸ்.
எலிஃபண்ட் என்ன பண்ணும் சர்க்கஸில்? நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிக்கும். எந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் செய்யும்? பால் வச்சு ப்ளே பண்ணி காட்டும், பைசைக்கிள் ரைட் பண்ணி காட்டும், அப்புறம் ரிங்கு, பெரிய பெரிய ரிங்குக்குள்ளெல்லாம் ஜம்ப் பண்ணும். சரியா? இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸை எலிஃபண்ட் நம்மளுக்காக செஞ்சு காட்டும். It does tricks in circus. Fifth question. Where do we see the elephant? Where do we see the elephant? Elephant நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம்? We see elephant in the zoo and in the circus. We see elephant in the zoo and in the circus. எலிஃபண்ட்டை நம்ம ஜூலையும் சர்க்கஸ்லேயும் பார்ப்போம். ஓகேவா? 6th question. Can we tame the elephant? Can we tame the elephant? எலிஃபண்ட்டை டேம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம என்ன எழுதணும்? எஸ், we can tame the elephant. எலிஃபண்ட்டை டேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். எஸ், we can tame the elephant. எலிஃபண்ட்டுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி எலிஃபண்ட் கேட்கும். ஓகேவா? இந்த எலிஃபண்ட் பாருங்கள், அழகாக ட்ரா பண்ணுது. அப்போ எலிஃபண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ we can tame the elephant. இதோட காம்ப்ரிஹென்ஷன் ஓவர். காம்ப்ரிஹென்ஷனில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. நம்ம பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாத்மா காந்தி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்? மகாத்மா காந்தி. ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி காந்தி நேமை சொல்லுவோம். இவருடைய ஃபுல் நேம் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஹீ இஸ் அன் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகேவா? இந்தியாவை பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணார். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணார். ஸோ அதனால் இவரை ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் ஃப்ரீடம் ஃபைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் லாயர், பொலிட்டீஷியன், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்டு ரைட்டர், இந்த மாதிரி நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். சரியா? மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டாக என்ன புக் ரீட் பண்ணார் அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்த பகவத்கீதா அப்படின்ற புக்கை வந்து ரீட் பண்ணாராம். அந்த புக்கில் இருந்த மெசேஜ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதே மாதிரி ஹரிச்சந்திர ட்ராமா அப்படின்ற ட்ராமாவை வந்து பார்த்தாராம். ஃபஸ்ட் டைம் வந்து ஹரிச்சந்திர ட்ராமாவை பார்க்கும்போது அன்னையிலிருந்து நாமளும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாராம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நிறைய பேட் ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சான். என்ன பண்ணுவாருன்னா பொய் சொல்லுவாராம், திருடுவாராம், அப்புறம் ஸ்மோக் பண்ணுவாராம். இந்த மாதிரி நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சான். எப்போ அவர் ஹரிச்சந்திர ட்ராமாவை பார்த்தாரோ அன்னையிலேருந்து நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பொய் சொல்லாமல் கடைசி வரையும் வாழ்ந்தார். ஓகேங்களா? மகாத்மா காந்தி எப்போ ஒரு பொலிட்டீஷியனாக மாறினார் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாள் மகாத்மா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவில் டர்பன் அப்படின்ற பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணாராம். அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புள் அப்படின்னு கலரில் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சான். கலரில் வேறுபாடு இருந்துதான். ஓகேங்களா? அப்போ அந்த பிளாக் பீப்புளெலாம் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். காந்தியும் பார்த்து கருப்பாக இருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பாங்க இல்லையா, அந்த இந்தியன் பீப்புளையும் அந்த பிளாக் பீப்புளையும் அங்கே இருந்த ஒயிட் பீப்புளெலாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களாம். அப்போ காந்தி என்ன பண்ணாரா, அந்த பிளாக் பீப்புளுக்காகவும் நம்ம இந்தியன் பீப்புளுக்காகவும் நிறையா பாடுபட்டாராம். அதாவது அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் பீப்புளுக்கு எதிராக போராடினாராம். நிறையா அவேர்னஸ் அதாவது பீப்புள் கிட்ட நிறைய விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தினாராம். சரியா? மகாத்மா காந்தி
அஹிம்சா மெத்தடை ஃபாலோ பண்ணார். சரியா? அஹிம்சா மெத்தட் அப்படின்னா நான் இன்ஜூரி டு ஆல் லிவிங் பீயிங்ஸ். எந்த ஒரு உயிரினத்துக்கும் எந்த ஒரு லிவிங் பீயிங்ஸுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். ஓகேவா? அதனால அஹிம்சா மெத்தடை ஃபாலோ பண்ணார். மகாத்மா காந்தி அக்டோபர் 2 அன்னைக்கு பிறந்தனால அவருடைய பர்த்டேவை நம்ம காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இயரும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மகாத்மா காந்தியை நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக காந்தியுடைய நேமை நிறையா பிளேசஸ்க்கு அப்புறம் நிறைய ரோடுக்கெல்லாம் கூட காந்தியுடைய நேமை வச்சுருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி காந்தியுடைய ஸ்டாச்சுவும் நிறைய பிளேசஸில் வச்சுருக்காங்க. சென்னை கிண்டிலெல்லாம் பார்த்தோன்னா காந்தி மணிமண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாச்சு, காந்தியுடைய ஸ்டாச்சுலாம் அங்கே வச்சுருக்காங்க. காந்தி நிறைய கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு, நிறைய கோட் சொல்லியிருக்காரு, புக் எழுதியிருக்காரு. இப்போ காந்தி என்ன கோட் சொல்லியிருக்காரு நீங்கள் பார்க்கலாமா? இஃப் யூ வாண்ட் டு ரீச் ரியல் பீஸ் இன் திஸ் வேர்ல்ட் வி ஷுட் ஸ்டார்ட் எஜுகேட்டிங் சில்ட்ரன். If we want to reach real peace in this world, we should start educating children. இந்த வேர்ல்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு, அதாவது எல்லா சில்ட்ரனுக்கும் எஜுகேஷனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The future depends on what you do today. The future depends on what you do today. நம்மளோட ஃப்யூச்சர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சர் இருக்குது. இன்றைக்கி நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். ஓகேவா? நம்ம படிக்கலை அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர்லேயும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியாது. ஸோ எல்லோரும் நல்லா படிக்கணும். ஓகேவா? இப்போது மகாத்மா காந்தியை பற்றி ஒரு எஸ்ஸே பார்க்கலாம். இந்த எஸ்ஸேவை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். சரியா? Mahatma Gandhi was a great leader of our country. Full stop. ஒரு சென்டென்ஸ் முடியும் போது, கம்ப்ளீட் ஆகும்போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Mahatma Gandhi was a great leader of our country. He was born on 2nd October 1869 at Porbandar. He believed in non-violence. He fought against British. He went to jail many times. He loved India. He was killed on 30th January 1948. First line பாருங்க. Mahatma Gandhi was a great leader of our country. மகாத்மா காந்தி நம்ம கண்ட்ரியோடைய ஒரு மிகப்பெரிய லீடர். சரியா? கிரேட் லீடர். He was born on 2nd October 1869 at போர்பந்தர். மகாத்மா காந்தி எங்கே பிறந்தார்? குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்ற ஒரு பிளேஸில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? 1869 அக்டோபர் 2 அன்னைக்கு பிறந்தார். ஸோ மகாத்மா காந்தி பர்த்டே அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். He believed in non-violence. He believed in non-violence. non-violenceனால் என்ன? எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அதாவது அஹிம்சாவை ஃபாலோ பண்ணார். அஹிம்சானா என்னது? நான் இன்ஜூரி டு ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஒன் டைம் ஃப்ரீடம் ஃபைட்டர் பகத்சிங் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக பார்லிமெண்ட்டில் பாம் வச்சாராம். அதை காந்தி என்ன பண்ணாராம், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நாம் அமைதியான முறையில் போராடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ ஹீ பிலீவ்டு இன் நான் வயலன்ஸ். ஹீ ஃபாட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஹீ ஃபாட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஃபாட்னா என்ன? ஃபைட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபாட். அகைன்ஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட்டாக, எதிராக. சரியா? மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணார். எதுக்காக ஃபைட் பண்ணார்?
பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றணும், இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணார். ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாம் இந்தியன்ஸை வந்து ஸ்லேவ் மாதிரி நடத்தினாங்களாம். ஸ்லேவ் அப்படின்னா ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாங்களாம். அதனால அந்த பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்காரு. He went to jail many times. He went to jail many times. மகாத்மா காந்தி அந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணனால நிறையா டைம் ஜெயிலுக்கு போயிருந்தார். He loved India. He loved India. மகாத்மா காந்திக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்தியாவை காப்பாற்றணும், அந்த பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினார். He was killed on 30th January 1948. He was killed on 30th January 1948. மகாத்மா காந்தியை 30th ஜான்வரி அப்போ, அதாவது 1948 நாதுராம் கோட்சே அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணார், மகாத்மா காந்தியை கில் பண்ணிட்டார். சரியா? இன்னொரு டைம் இந்த எஸ்ஸே ரிவிஷன் பண்ணலாமா? Mahatma Gandhi was a great leader of our country. He was born on 2nd October 1869 at Porbandar. He believed in non-violence. He fought against British. He went to jail many times. He loved India. He was killed on 30th January 1948. இதுதான் மகாத்மா காந்தி பற்றின ஒரு எஸ்ஸே. நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மெமரி பண்ணிக்கணும். சரியா? நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆயிரும். நம்ம தேர்டு டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? இன்றைக்கி நாம் தெனாலிராமன் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகேங்களா? டெல்லியில் பாபர் அப்படின்ற ஒரு கிங் இருந்தாராம். அந்த கிங்குக்கு தெனாலிராமன் அப்படிங்கிறவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாராம். அவர் வந்து ரொம்ப டேலண்டானவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாராம். அதனால இந்த பாபர் என்ன பண்ணாராம், நான் தெனாலிராமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை வர சொன்னாராம். தெனாலிராமனும் அவங்க ஊரில் இருந்த கிங் கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த கிங் கிருஷ்ணதேவராயர் சொன்னாராம், நீங்கள் என்கிட்ட ப்ரைஸ் வாங்கின மாதிரிலாம் பாபர்கிட்ட ப்ரைஸ் வாங்க முடியாது. நீ என்ன பண்ணணும், ஊருக்கு டெல்லிக்கு போயிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது கிங் பாபர்கிட்ட நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும். இல்லை அப்படின்னா உனக்கு இங்கே தண்டனை தான். நீ அங்கே அவர்கிட்ட ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நானும் இங்கே உனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி கிங் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கிட்ட சொன்னாராம். தெனாலிராமனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டெல்லிக்கு போனாராம். அங்கே டெல்லிக்கு போய் கிங் பாபரை பார்த்தாராம். இந்த பாபர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, தெனாலிராமன் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அரண்மனையில் இருந்த எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தாராம், தெனாலிராமன் வந்து என்ன செஞ்சு காமிச்சாலும் அவர் வந்து அவரோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண எந்த மாதிரி விஷயத்த செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, சிரிக்காமல் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாராம். தெனாலிராமனும் பாபருடைய அரண்மனைக்கு போனாராம். போய் தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாராம். எவ்வளோ ட்ரை பண்ணியும் யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தாங்களாம். யாரும் சிரிக்கலையா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தாங்களாம். அப்போ தெனாலிராமன் நினச்சாராம், சரி கிங் தான் சொல்லி வச்சுருப்பாரு, கிங் பாபர் தான் ஃபஸ்ட்டே இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து தெனாலிராமன் அந்த பாபருடைய அரண்மனைக்கு போகவே இல்லையாம். பாபருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். தெனாலிராமன் பயந்து போயிட்டான், அதனால தான் இன்றைக்கி வரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாராம். ஒரு நாள் பாபர் என்ன பண்ணாராம், ஈவினிங் டைமில் தன்னோட மந்திரியை கூப்பிட்டு வெளியே ரவுண்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாராம். அந்த போகிற வழியில் ஒரு வயசானவர் என்ன பண்ணாராம், மேங்கோ ட்ரீயை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டி எடுத்து மண்ணில் குழி தோண்டிட்டு இருந்தாராம். அவரை பார்த்தாவே ரொம்ப டயர்டாக இருந்துதான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாம்பழ மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்துச்சான். அப்போ அந்த பாபர் கேட்டாராம், வயசான காலத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, இந்த மரத்தை நட்டு நீங்கள் என்ன இந்த மரத்தில் வரக்கூடிய பழத்தை சாப்பிடவா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம்.
அதுக்கு அந்த வயசானவர் சொன்னாராம், இப்போ நம்ம சாப்பிட்றக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்மளோட முன்னோர்கள் நட்டது தான். அவங்க ட்ரீயை வச்சனால தான் இப்போ நம்ம அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றோம். இப்போ நாம் ட்ரீயை நட்டால் தான் ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம நட்ட ட்ரீலேருந்து வரக்கூடிய ஃப்ரூட்டை அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்டோன்னே பாபருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். பாபர் என்ன பண்ணாராம், மந்திரி கிட்ட இருந்து ஒரு தங்க காசை வாங்கி, ஒரு பை ஃபுல்லாக தங்க காசாக இருந்துச்சாம். அதை வாங்கி அந்த வயசானவர்கிட்ட கொடுத்தாராம். இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அப்போ அந்த வயசானவர் சொன்னாராம், எல்லாருக்கும், அதாவது ட்ரீ வந்து வளர்ந்த பின்னாடி தான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஆனால் உங்களுடைய ஆட்சியில் அந்த ட்ரீயை வச்சோடனே எனக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவரோட பேச்சை கேட்டோன்னே பாபருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். அப்போ பாபர் என்ன பண்ணாராம், மறுபடியும் மந்திரி கிட்ட ஒரு தங்க காசு பொட்டலத்தை வாங்கி அந்த வயசானவர்கிட்ட கொடுத்தாராம். அந்த வயசானவர் என்ன சொன்னாராம், மறுபடியும் அந்த பரிசை வாங்கிட்டு, மாம்பழம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பழமாகும், ஆனால் உங்களால் எனக்கு 2 டைம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ பாபர் என்ன பண்ணாராம், மறுபடியும் தங்க காசை வாங்கி, மந்திரிக்கிட்ட இருந்து தங்க காசை வாங்கி அந்த வயசானவர்கிட்ட கொடுத்தாராம். அப்போ பாபர் சொன்னாராம் மந்திரியை பார்த்து, வாங்க நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாம், இல்லைனா இந்த வயசானவர் நம்ம கஜானாவே காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த வயசானவர் கூப்பிட்டாராம், நில்லுங்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அவர் ஒட்டு தாடி வச்சுருந்தாராம். அந்த தாடியெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா அவர் தான் தெனாலிராமனாம். பாபருக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சான். அப்போ தான் நினச்சாராம், தெனாலிராமன் தன்னோட திறமையை வெளிப்படுத்தி எப்படியோ ப்ரைஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சி அவரை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டாராம். தெனாலிராமனும் சொன்னாராம், நான் உங்ககிட்ட ப்ரைஸ் வாங்கினாதான் எங்கள் ஊரில் போய் எங்கள் ராஜா கிட்ட நான் ப்ரைஸ் வாங்க முடியும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கிங் பாபரும் தெனாலிராமனோட டேலண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். தெனாலிராமனும் டெல்லியிலேருந்து பாபர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஊருக்கு போனாராம். அவங்க ஊரில் போய் கிருஷ்ணதேவராயர்கிட்டையும் நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கினாராம். ஓகேவா? இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, மன உறுதியோட, அதாவது நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். சரியா? கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் போய் முடியும். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன? நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்ச டேவை தான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியாவுக்கு எப்படி ஃப்ரீடம் கிடச்சிச்சு? மகாத்மா காந்தி இந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்கள ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவோம், அப்புறம் நிறைய பரேட் பண்ணுவோம், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் அன்றைக்கி வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி நம்ம ஒரு எஸ்ஸே பார்க்கலாம். Independence Day. Independence Day is celebrated every year on 15th of August. Independence Day is celebrated every year on 15th. ஓகேவா? 15th of August. Independence Day ஒவ்வொரு இயரும் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். It is celebrated in every part of the country. It is celebrated in every part of the country. இந்தியாவில் எல்லா கண்ட்ரிலையும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. On this day, the national flag is unfurled by the Prime Minister over the Red Fort in Delhi. On this day, the national flag is unfurled by the Prime Minister over the Red Fort in Delhi. டெல்லியில் ரெட் ஃபோர்ட் அப்படின்ற பிளேஸில் ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவார். ஓகேங்களா? ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய நேஷனை பற்றி ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. The national anthem is sung and band is played on the occasion. The national anthem is sung and band is played on the occasion. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் ஆந்தம்னா என்னது? நம்ம நேஷ்னல் சாங், அதை வந்து நம்ம பாடுவோம். அது மட்டும் இல்லாமல்
பேண்ட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. பில்டிங்ஸ் இன் ஓல்ட் அண்ட் நியூ டெல்லி ஆர் பிரைட்லி லிட் வித் எலக்ட்ரிக் லைட்ஸ். பில்டிங்ஸ் இன் ஓல்ட் அண்ட் நியூ டெல்லி ஆர் பிரைட்லி லிட் வித் எலக்ட்ரிக் லைட்ஸ். நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஓல்டு பில்டிங்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரிக் லைட்டால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்வீட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஸ்கூல் சில்ட்ரன். ஸ்வீட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஸ்கூல் சில்ட்ரன். ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்லாம் முடித்த பின்னாடி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஸ்வீட்ஸ் தருவாங்க. ஓகேவா? மெடல்ஸ் அண்ட் ஹானர்ஸ் awarded to the brave. மெடல்ஸ் அண்ட் ஹானர்ஸ் awarded to the brave. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நிறையா மெடல்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ்லாம் தருவாங்க. அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறையா ப்ரைஸ் அண்ட் மெடல்ஸ்லாம் தருவாங்க. நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார்? மிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ அவர் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட்டில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவார். ஓகேவா? ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் முடித்த பின்னாடி நம்ம நேஷனை பற்றி ஒரு மெசேஜ் கொடுப்பார். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் அவர் கிரேட்டஸ்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் அவர் கிரேட்டஸ்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல். த ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், shops and factories are closed on this day. The schools, offices, shops and factories are closed on this day. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல், ஆஃபீஸஸ், ஷாப்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் முடித்த பின்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றின ஒரு எஸ்ஸே. ஸ்கூலில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு டைம் இந்த எஸ்ஸேவை ரிவிஷன் பண்ணலாமா? Independence Day. Independence Day is celebrated every year on 15th of August. It is celebrated in every part of the country. On this day, the national flag is unfurled by the Prime Minister over the Red Fort in Delhi. The national anthem is sung and band is played on the occasion. Buildings in old and new Delhi are brightly lit with electric lights. Sweets are distributed to school children. Medals and honors awarded to the brave. Independence Day is our greatest national festival. The schools, offices, shops and factories are closed on this day. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம 2 எஸ்ஸே, ஒரு காம்போசிஷன், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம். காம்போசிஷனில் காம்ப்ரிஹென்ஷன், இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் மகாத்மா காந்தியை பற்றி இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். காம்போசிஷன் ஃபுல்லாக ஓவர். ஓகேவா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.